தமிழகத்தில் ஒவ்வொரு துறைகளிலும் சிறந்து விளங்கும் நபர்களுடன் எண்ணி துணிக எனும் தலைப்பில் ஆளுநர் rnravi கலந்துரையாடல் நடத்தி வருகிறார். அதன்படி எண்ணி துணிக நிகழ்ச்சி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் 14/12/2023 நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆளுநர் இந்திய மருத்துவத்துறையில் சிறப்பாக செயலாற்றி வரும் மருத்துவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுடன் கலந்துரையாடினார். இதில் ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, யோகா மற்றும் ஹோமியோபதி துறையை சார்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். Whereas we know that, let's take up all these Siddha, Yoga, all these. We all look into this as a much more than a physical world, a physical manifestation or physical object. So, the framework for validating also has to be something different. We are now today we are, and to some extent we can also say that one of the side effects of the COVID has been that now there is a greater acceptance of Ayush. When you go to a yoga teacher doesn't tell you that you have pressure work this way, that pressure is big. When you do meditation, it is not easy to explain it how meditation works. But to understand how meditation works, one has to go deep into its philosophy, if we call the word philosophy. How? Because you are not looking at as a human being as a physical object or a physical body, but much more than that. And it is a challenge, but nevertheless this challenge has to be addressed. Otherwise, yes, a call came, Dr. Meera gave a call, let us unite. Good, after all you have to unite. This is how it works. But then you have also to have, when we say scientific, you have to create a framework by which, because modern mind is curious. Traditional system of medicine, I should say. I am very happy to have this assembly. We have been thinking of it for quite some time. I am thankful to you for making it possible, for coming over.
gracing the occasion. Ayush system of medicine and traditional practitioners meeting ஞானவர்ஷினி ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் எல்லோரும் ஒன்றா இன்றைக்கி மீட் பண்ணியிருக்கிறோம். இந்த மீட்டிங்கில் வந்து 80% ஆஃப் த ஃபண்டு வந்து அலோபதி சிஸ்டம்க்கும் எங்களுடைய ஆயுஷ் சிஸ்டம்க்கு வந்து குறைவான ஃபண்டும் வந்து அலாட் பண்ணி அதை வந்து ஸோ ஹவு டு மேக் அவர் சிஸ்டம் குளோபலைஸ்ட் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. ஸோ அந்த குளோபலைசேஷன் ஆஃப் அவர் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசனுக்கு வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா அப் டு த பாயிண்ட்டு ஃபார் த ஐ ஓப்பனர் டு ஆல் த WHO வரைக்கும் ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத நிறைய மெடிசன்ஸ் நீங்கள் கொரோனா டைமில் COVID-19 அதிலே வந்து நிறைய மெடிசன்ஸ் நம்ம வந்து அதோட எஃபெக்டிவாக இருக்கிற மெடிசன்ஸ் அண்ட் எஃபிகாசி எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதையும் பேஸ் பண்ணி இந்த மீட்டிங்கில் நம்ம ரிசர்ச் ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய ஃபண்ட் அலாட் பண்ணி நம்மளுடைய சிஸ்டம் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசனை வந்து குளோபலைஸ் பண்ணுறதுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நரேந்திர மோடிஜி பிரைம் மினிஸ்டர் அண்ட் தமிழ்நாடு கவர்னர் ரவிஜி 2 பேரும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. டிசம்பர் 14 இது ஒரு மறக்க முடியாத நாள். இன்றைக்கி வந்து கார்த்திகையில் 28வது நாள் நாராயணிய அவதரண தினம்னு சொல்லுவாங்க. எதுக்கிட்ட ஆயுஷ் டாக்டர் இதெல்லாம் பேசுகிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஆயுஷோடைய ஒரு கான்க்ளேவ் நம்மளுடைய ராஜ்பவனில் அவர் எக்ஸலன்சி திரு rnraviயோடைய லீடர்ஷிப்பில் அவருடைய கைடன்ஸில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 33 ஆயுஷ் டாக்டர்ஸை நாங்கள் மரியாதைப்படுத்தியிருக்கோம். ஆயுர்வேதா, சித்தா, யோகா, யுனானி, நேச்சுரோபதி, அதை விட ரொம்ப ஸ்பெஷல் இருளா ட்ரைபல் வெல்ஃபேர் சொசைட்டிலேருந்து ஒரு அம்மா மீனா அம்மான்னு நாங்கள் மரியாதைப்படுத்தியிருக்கோம். அவார்டுன்னு கொடுக்கல, இவங்களுடைய சேவையை நினைத்து மரியாதைப்படுத்தியிருக்கோம். ஒவ்வொரு ஆயுஷ் டாக்டருக்கும் நம்ம எல்லாரும் மரியாதைப்படுத்தணுங்கிறது இல்லை, ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு பாரம்பரியத்தை நம்ம கட்டி காத்து கொண்டு வருகிறோம். வி ஹாவ் அ மெடிக்கல் லிட்ரேச்சர் விச் நோ கண்ட்ரி கேன் போஸ்ட் ஆஃப். நீங்கள் இங்கிலாண்ட்லேயோ இல்லை அமெரிக்காலேயோ இல்லை ஆஸ்திரேலியாலேயோ போய் உங்ககிட்ட பாரம்பரிய மருத்துவம்னு இருக்கான்னா இருக்கும். ஆனால் அதை டாக்குமெண்ட் பண்ணி தமிழ்லையும் சான்ஸ்கிரிட்லேயும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிற நாடு நம்ம நாடு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டியில் நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி சேர்ந்து கலந்துக்கிட்டோம். கவர்னரும் உரை ஆற்றினார். 5 ஆயுஷ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களுடைய உரையை ஆற்றினாங்க. எங்களுடைய கோரிக்கைகளாகவும் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. நீட் மரணங்களை தவிர்க்க முடியும்னா அது ஆயுஷ் சிஸ்டத்தில் நம்மளுடைய பசங்கள்லாம் சேர்ந்தால் அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். மரணங்கள் எல்லாத்தையும் நம்ம நோயிலிருந்தும் நம்மளால் காக்க முடியும், நம்ம குழந்தைங்களையும் நம்ம காக்க முடியும். ஆயுஷுங்கிறது இஸ் அன்இமேஜினபிள் ஒரு பொக்கிஷம், க்ரீன் கோல்டு அப்படின்னு நம்மளுடைய மோடிஜி சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் லெவல்லையும் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் அண்ட் மாசு சார் ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் டுவர்ட்ஸ் அப்லிஃப்டிங் திஸ். வி ஹாவ் அ லாங் வே டு கோ. ஸோ கீப் ஃபாலோயிங் ஆயுஷ் சிஸ்டம் அவேர்னஸை மீடியாவும் காமன் மேனும் எப்போதும் தங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த சிஸ்டம் ரொம்ப அற்புதமாக ஃப்ளரிஷ் ஆகும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஜெய்ஹிந்த். ஆயுஷ் டாக்டர்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஷனர்ஸோடைய ஒரு டைலாக் ஹிஸ் எக்ஸலன்சி ஹானரபிள் கவர்னர் திரு rnravi அவர்களுடன் இன்று கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் வந்து ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி மருத்துவர்கள், குவாலிஃபைடு மற்றும் பாரம்பரிய மருத்துவர்கள், இதில் இருளல் சமுதாயத்தை சேர்ந்த பாம்பு கடிக்கு வைத்தியம் செய்யக்கூடிய மருத்துவர்கள் கூட கலந்துக்கிட்டாங்க. இதில் 33 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. இதில் நிறைய கீனோட் அட்ரஸ் கொடுக்கறதுக்காக ஒரு சிஸ்டத்தில் இருந்தும் ஒரு டாக்டர் பேசினாங்க. இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்மளுடைய ஹானரபிள் கவர்னர் அவர்கள் இந்த ஆயுஷ் மருத்துவத்தை மேம்படுத்துவதற்கு நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். அந்த ஆராய்ச்சி மாடர்ன் மைண்ட் எப்படி திங்க் பண்ணுதோ அது ரிலேட்டடாக நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் அவர் முன் வச்சார். இது கண்டிப்பாக முழுக்க ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எவ்வளோ நாள் நம்ம ஆயுஷ் மருத்துவத்தை வந்து நம்ம எப்போதுமே வந்து ஒரு ப்ராக்டிஸ் பேஸ்ட் எவிடன்ஸ் காலகாலமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத விட எவிடன்ஸ் பேஸ்டு ப்ராக்டிஸாக கொண்டு போகணும் அப்படிங்கிற அவருடைய கருத்தை நான் வரவேற்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வழங்கி எங்களுடைய ஆயுஷ் மருத்துவ அத்தனை பேருக்கும் ஒரு சிறப்பு செய்து இது வரைக்கும் இது மாதிரி இந்த ஒரு கவர்னர் மாளிகையில் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. இதன் முதன்முறை அப்படிங்கிறதே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதற்காக நன்றி. இதை செம்மனை நடத்திய ஞானவர்ஷினி ட்ரஸ்ட்டை சேர்ந்த டாக்டர் மீரா மற்றும் டாக்டர் சுதீர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். நான் சென்னையில் 1987 கேன்சருக்காக மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். இந்த இன்டெகிரேட்டட் மெடிசனில் கேன்சர் கண்டிப்பாக க்யூர் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு பிஃபோர் ஆஃப்டர் ஸ்கேன் வச்சு ப்ரூவ் பண்ணுறேன். 2010 சென்னைக்கு பெட் ஸ்கேன் வந்தது. அப்போத்துலேருந்து பெட் ஸ்கேனை வச்சு கேன்சர் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுறோம். நான் முதல்ல பிரெயின் கேன்சர் க்யூர் பண்ணேன். அது கிளைப்ளாஸ்டோமா மல்டிஃபார்மேங்கிற பிரெயின் கேன்சர், அதுவும் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கொடுத்தோம். இது மாதிரி லங் கேன்சர் சர்வே எல்லாம்
மேக்ஸிமம் ஒரு 19 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக அது 3 to 4 months தான் சொல்லுவோம், கொடுத்துருக்கோம். ஐம் த ஃபஸ்ட் பர்சன் ஹூ ரோட் ஆன்காலஜி புக் இன் தமிழ். தமிழில் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய நலனுக்காக நான் வந்து ஆன்காலஜி புக் தமிழில் எழுதியிருக்கேன். இன்றைக்கி எனக்கு இந்த அவார்டு கிடச்சிது, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, ஆயுர்வேதத்தில் இல்லாத மருந்து அப்படின்றதே கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் மருந்து இருக்குது. என்னுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிசீஸ் ஃப்ரீ இந்தியா. இந்தியாவில் வந்து நோயே இருக்கக்கூடாது, எல்லாருமே வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான். அதை வருமுன் காப்போமாக வந்து நம்ம நிறையாவே பண்ணலாம். இப்போ கோவிட் சமயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். எல்லாருமே வந்து வரத்துக்கு முன்னாடி நோயிலேருந்து நம்மளை பாதுகாத்துட்டோம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் யாருக்குமே நோய் இல்லாமல் இருக்கும். மருந்துகள் வந்து வந்ததுக்கப்புறம் சாப்பிடக்கூடியது. இப்போ சுகர் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா ஆவாரம் பூவில் வந்து டீ போட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீனி அவரைக்காய் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சீனி, சர்க்கரை அப்படின்ற பேரில் வரக்கூடியதெல்லாம் வந்து சுகருக்கான மருந்து. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, சீனி அவரைக்காய், சர்க்கரை கொல்லி, சர்க்கரை பூசணி, இது எல்லாமே வந்து அது சுகருக்கான மருந்து. சர்க்கரை பூசணி எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் தோலியோடு செஞ்சு சாப்பிடும் பொழுது அது வந்து மருந்து ஆக்ட் ஆகும். தோலியை எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிடும்போது அது வந்து சில பேருக்கு சுகர் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் எல்லாத்தையுமே வந்து நம்ம வருமுன் காப்போமா இருப்போம் அப்படின்றது நல்லது. நன்றி. நான் டாக்டர் லக்ஷ்மிகாந்தம், இணை பேராசிரியர், தாம்பரம் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் பணிபுரிகிறேன். இந்த மாதிரியான ஒரு ஆயுஷ் கூட்டமைப்பு மூலமாக எனது கணவர் பேராசிரியர் டாக்டர் திரு ராமசுவாமி, முன்னாள் டைரக்டர் ஜெனரல் சிசிஆர்எஸ் அவர்களுடைய சித்த மருத்துவத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்புக்காக இந்த விருது அவர் சார்பாக நான் பெற்றுள்ளேன். சித்த மருத்துவத்துக்கு இந்த மாதிரியாக ஒரு ஆயுஷ் கூட்டமைப்பின் கீழாக அனைத்து ஆயுஷ் மருத்துவ துறையில் துறை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் அவரவர் துறைகளில் அவர்கள் இயற்றிய பணியினை சிறப்பிக்கும் விதமாக இந்த விருது இந்நாளில் மேதகு ஆளுநரிடமிருந்து, தமிழக ஆளுநரிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம்.